رب العالمين والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين فمن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. இனன்பினிமாய் உறவுகளே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, தொடர்ச்சியாக இன்றைய தினம் 3வது நாள் ஒரு உயர்வான நோக்கம் எம்முடைய பழங்குடியின மக்களால் உருவாக்கப்பட்ட கல்வி தளத்தை மீட்டெடுப்பதற்காக தொடர்ச்சியாக எத்தனை வேலைகள் இருந்தாலும் அதனை எல்லாம் ஒரு புறம் வைத்துவிட்டு ஒரு நல்ல நோக்கத்திற்காக இந்த இடத்தில் நேரம் காலம் பார்க்காமல் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறோம். இந்த இடத்தில் மக்கள் தொடர்ச்சியாக வருவதை பார்த்த ஒரு சில நபர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்களும் அதில் இல்லாதவர்களும் இந்த இடத்திற்காக நல்லெண்ணத்தோடு போராடக்கூடிய மக்களினுடைய எண்ணங்களை குலைக்கும் விதமாக ஒரு சில நபர்கள் எமது ஊரினுடைய பரவலாக இணையதளங்களிலும் யாரையெல்லாம் மக்கள் சந்திக்கக்கூடிய நிலை ஏற்படுமோ அந்த இடங்களில் எல்லாம் மக்களிடம் சொல்லி வருகிறார்கள், இது ஒரு தனிநபருக்கான சொந்த இடம், அதற்காக ஏன் எல்லோரும் போக வேண்டும்? இந்த இடத்தில் பள்ளிக்கூடத்தை கட்டி மக்களுக்கு கல்வியை போதிப்பது ஹராம் என்றும் சொல்லக்கூடிய ஒரு சில எம்முடைய சகோதரர்கள் இருந்து வருகிறார்கள். எந்த வகையில் ஹராம் என்பதை நாம் ஏற்றுக்கொள்வது என்று தெரியவில்லை. ஹராம் என்றால் ஒன்று வட்டியினுடைய இடமாக இருக்க வேண்டும், அல்லது அல்லாஹுவால் தடுக்கப்பட்ட காரியத்தை செய்யக்கூடிய இடமாக இருந்தால் அதனை ஹராம் என்று சொல்லலாம். இப்படி எந்த ஒரு விதமும் இல்லாமல், எந்த ஒரு நோக்கமும் இல்லாமல், எந்த ஒரு மதத்தையும் பார்க்காமல் மனிதன் என்ற அடிப்படையில் எல்லா நபர்களுக்கும் கல்வியை கற்பிக்கக்கூடிய இடத்தை பார்த்து இப்படிப்பட்ட அல்லாஹ்வினுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தையை சாதாரணமாக பயன்படுத்தக்கூடிய மக்களை பார்த்தால் ஒருபுறம் வருத்தம் அளிக்கிறது. ஏன் இதனை இந்த இடத்தில் பதிவு செய்கிறேன் என்றால், எந்த நிலையிலும் நாம் அல்லாஹ்வினுடைய ஒரு உயர்வான நோக்கத்திற்காக ஒரு நல்லெண்ணத்தில் இந்த இடத்தில் ஒன்று கூடியிருக்கிறோம். பல நபர்கள் பலவிதமான பிரச்சனைகளை உண்டு பண்ணுவதற்குண்டான சூழலை ஏற்படுத்துவார்கள். யாரும் அதனை தவறாக எண்ணி இந்த நீதிக்காக குரல் கொடுக்கக்கூடிய இடத்தை விட்டும் தூரம் சென்று விட வேண்டாம் என்பதை சொல்லி, அடுத்து அல்லாஹ்வினுடைய மார்க்கம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய வாழ்க்கையின் வழிகாட்டுதலின் அடிப்படையில் எப்பொழுது ஒரு மனிதன் சோதிக்கப்படுகிறானோ, எப்பொழுது ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் தொடர்ச்சியாக சோதனைகள் வந்து கொண்டிருக்குமோ, அப்பொழுதுதான் அவனினுடைய ஈமானை வலுப்படுத்திக் கொள்வதற்குண்டான சூழல் ஏற்படும். நாம் தொடர்ச்சியாக 2 நாட்களினுடைய உரையிலும் ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன், அவனே சிறந்த பாதுகாவலன் என்ற வார்த்தையை திருமறையினுடைய வசனத்திற்கு இணங்க தொடர்ச்சியாக பார்த்து வந்தோம். ஆனால் அந்த எண்ணம், அந்த ஈமானினுடைய உறுதி எந்த அளவிற்கு இருக்க வேண்டும், எந்த அளவிற்கு இருந்தால் அல்லாஹ்வினுடைய உதவி எம்மிடத்தில் வந்து அடையும் என்பதை நீங்களும் நானும் சற்று தெரிந்து கொண்டோம் என்றால் இன்னும் இந்த இடத்தில் தொடர்படியாக இருப்பதற்கு அல்லாஹ்விடத்திலிருந்து உதவி வரும் இன்ஷா அல்லாஹ். அதைத்தான் அல்லாஹு தஆலா திருமறையில் பேசுகிறான். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நீங்களும் நானும் கேள்விப்பட்டிருப்போம். வாழ்க்கையினுடைய எல்லா நிலைகளிலும் கஷ்டமான சூழலை அனுபவித்தார்கள். முதலில் தன்னுடைய பருவ வயதை அடையும் பொழுதோ காலை பொழுது வருகிறது சூரியனை கடவுளாகவும், இரவு பொழுதில் சந்திரனை கடவுளாகவும், பிறகு இரண்டுமே மறைந்து விடுகிறது, இது கடவுளாக இருக்க முடியாது என்பதாக ஒரு உயர்வான சிந்தனை வருகிறது. தன் தந்தை சிலை செய்யக்கூடியவராக இருந்தார், அதனை தடுத்தார்கள். இப்படியே வாழ்க்கையினுடைய ஆரம்பத்திலிருந்து ஆரம்பித்து தொடர்படியாக அவர்களினுடைய வாழ்க்கையில் சோதனைகள் வந்து கொண்டே இருக்கிறது. தன்னுடைய திருமண வாழ்வில் சோதனை, தன்னுடைய குழந்தை பெற்றெடுக்கக்கூடிய வாழ்வில் சோதனை, இப்படி மார்க்கத்தை எங்கெல்லாம் பரப்பினார்களோ அந்த இடத்திலெல்லாம் சோதனைகளை கண்டு கொண்டே வந்தார்கள். அதில் ஒரு இடத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஊர் மக்கள் எல்லாம் வெளியூர்களுக்கு
மக்காவுக்கு சென்றிருக்கும் பொழுதோ அந்த சம்பவத்தை நீங்களும் நானும் கேள்விப்பட்டிருப்போம். அப்பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எரிப்பதற்காக ஒட்டுமொத்த ஊர் மக்களும் என்ன செய்தார்கள் தெரியுமா? ஒரு தனிநபர் இல்லை, அந்த நாட்டை ஆட்சி செய்தவர் கிடையாது, அந்த ஊரினுடைய தலைவர் கிடையாது. அந்த ஊரினுடைய தலைவர் மக்களை பார்த்து சொல்லுகிறார்கள், இந்த இப்ராஹிமை நீங்களும் நானும் எரிப்பதற்கு உங்களால் எந்த அளவிற்கு கட்டைகளை சேர்க்க முடியுமோ அந்த அளவிற்கு சேருங்கள் என்பதாக சொன்னவுடன் ஊரில் இருந்த எல்லா மக்களும் வீடுகளில் இருந்த விரவுகளை எடுத்து வந்து ஒரு இடத்தில் ஒன்றாக போட்டு குமிக்கிறார்கள். அந்த இடத்தில் நெருப்பு மூட்டப்படுகிறது. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எரிப்பதற்காக அந்த நெருப்பு மூட்டப்பட்டு அந்த நெருப்பின் பக்கத்தில் யாராலுமே செல்ல முடியவில்லை. ஹதீஸில் பதிவு செய்யப்படுகிறது, அந்த நெருப்பிற்கு மேலால் பலர்ந்த பறவைகளும் பூச்சிகளும் அந்த நெருப்பினுடைய உஷ்ணம் காரணமாக அதில் பொசுங்கி விழுந்தது என்பதாக. அவ்வளவு சூடான நெருப்பு. ஒட்டுமொத்த மக்களும் ஊர் மக்களால் மூட்டப்பட்டு குளிர்ந்து விட்டு அந்த நெருப்பு எரிந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சமயத்தில் அந்த ஊர் மக்களாலும் அந்த நெருப்பின் பக்கம் செல்ல முடியவில்லை. அப்பொழுது ஒரு திட்டமிடுகிறார்கள், இந்த இப்ராஹிமை அந்த நெருப்பில் போட வேண்டும் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அவர்களை போட வேண்டும் என்பதாக ஒரு வாகனம் தயாரித்து அந்த வாகனத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கட்டி அந்த நெருப்பை நோக்கி தள்ளிவிடுகிறார்கள். நன்றாக உணர்ந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வினுடைய உதவி மக்கள் நெருப்பை மூட்டும் வரையிலும் வரவில்லை. அந்த நெருப்பை எரித்து நெருப்பு கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கக்கூடிய நேரம் வரையிலும் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ்வினுடைய உதவி வரவில்லை. அவர்கள் அந்த வண்டியில் கட்டப்படும் பொழுது வரையிலும் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ்வினுடைய உதவி வரவில்லை. அவர்கள் எப்பொழுது நெருப்பின் பக்கம் சென்று அந்த நெருப்பில் விழுவதற்கு முற்பட்டார்களோ அந்த நேரத்தில் அவர்களினுடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்தது, ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல். அல்லாஹ் எனக்கு போதுமானவன், அல்லாஹ்வே எனக்குண்டான சிறந்த பாதுகாப்பில் விழும் பொழுது சொன்னார்கள். அல்லாஹ் அப்பொழுது நேரடியாக அந்த நெருப்பிற்கு கட்டளையிட்டான், யா நார் கூரி பர்தன் வ ஸலாமன் அலா இப்ராஹிம். நெருப்பே, நீ இப்ராஹிமுக்கு சாந்தமானதாக குளிரானதாக மாறிவிடு என்பதாக மாறியது. எந்த நெருப்பு ஒரு மனிதனை சுட்டரிக்குமோ, ஒரு பொருளை சூடாக்குமோ, எரிக்கக்கூடிய தன்மையோடு மட்டுமே நெருப்பு இருக்குமோ அந்த இயற்கையை அல்லாஹ் மாற்றினான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்பில் விழுந்தார்கள். விழுந்துவிட்டு வெளியில் இருந்து வரும்போது அவர்களினுடைய உடலில் இருந்த ஒரு முடி கூட பிசுங்காமல் வெளியே வந்தார்கள் என்பதாக திருக்குர்ஆனிலும் ஹதீஸிலும் படிக்கிறோமே. அந்த ஈமானை நீங்களும் நானும் உருவாக்கக்கூடிய மக்களாக மாற வேண்டும். அல்லாஹ் அப்படிதான் ஆசைப்படுகிறான். மனிதா, நான் உன்னை சோதிப்பேன், உன்னுடைய வாழ்க்கையினுடைய எல்லா கட்டங்களிலும் சோதனை என்று சொல்லக்கூடிய அந்த சோதனையில் நான் உன்னை உட்படுத்திக் கொண்டே இருப்பேன். ஆனால் எந்த நிலை ஏற்பட்டாலும் நீ என்னை மறந்துவிடக் கூடாது. எவ்வளவு மோசமான நிலை ஏற்பட்டாலும் என்னுடைய சிந்தனையை விட்டும் நீ தூரமாகிவிடக் கூடாது. அதைத்தான் அல்லாஹு தஆலா உங்களிடத்திலிருந்தும் என்னிடத்திலிருந்தும் எதிர்பார்க்கிறான். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌன் இந்த உலகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு கொடுங்கோல் ஆட்சியாளன். எந்த அளவிற்கு கொடுங்கோலன் என்றால் திருமறையில் அல்லாஹு தஆலா பதிவு செய்கிறான். அவன் அல்லாஹுவை பார்த்து சொல்லுவான், قال انا ربكم الاعلى. உங்களுக்கு அல்லாஹ் என்ற ஒரு இறைவன் இருக்கிறான் என்றால் அந்த இறைவனுக்கும் நான் தான் இறைவன் என்பதாக மமதை பேசிய ஃபிரௌன். அந்த மமதை பேசிய ஃபிரௌன் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களுடைய கூட்டத்தார்களையும் கொலை செய்வதற்காக துரத்தி கொண்டு வருகிறான். அப்படி நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் கூட்டத்தார்களும் ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். ஒரு எல்லை வருகிறது, கடல் வந்துவிட்டது. பின்னால் ஃபிரௌன், முன்னால் கடல். அந்த கூட்டத்தார்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து கேட்டார்கள், قال اصحاب موسى انا لمدركون. قال اصحاب موسى انا لمدركون. அவர்கள் சொன்னார்கள், மூசாவே, நாம் நிச்சயமாக பிடிபட்டு விட்டோம். எந்த ஃபிரௌன் எம்மை கொலை செய்வானோ அவனது கூட்டம் எம்மை துரத்தி கொண்டு வருகிறது. முன்னால் கடலில் இருந்தாலும் மரணித்து விடுவோம், பின்னால் சென்றாலும் கழுத்தறுக்கப்பட்டு உடலினுடைய அங்கங்கள் வெட்டப்பட்டு மரணித்து விடுவோம். இன்னால முதரக்கூன். அந்த கூட்டத்தார்கள் சொன்னார்கள், நாங்கள் மரணிக்க போகிறோம் என்பதாக. அப்பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், قال كلا ان معي ربي سيهدي. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன வார்த்தை என்னையும் உங்களையும் ஆச்சரியப்படுத்தும். இப்பொழுது யோசியுங்கள், இந்த இடத்தில் ஒன்று கூடி இருக்கிறோம்.
திடீர் என்பதாக நாலா புறங்களில் இருந்தும் உங்களையும் என்னையும் கொலை செய்வதற்காக ஏதோ ஒரு கூட்டம் தயாராகிவிட்டது. ஆயுதங்களை ஏந்தி எம்மை கொலை செய்வதற்கு வந்து விட்டார்கள். இந்த இடத்தில் நீங்களும் நானும் என்ன வார்த்தையை பயன்படுத்துவோம்? எம்மை போராட்டம் என்று அழைத்து வந்து, ஆர்ப்பாட்டம் என்று அழைத்து வந்து, இப்பொழுது நாம் மரணிக்கக்கூடிய நிலையில் எங்களை தள்ளிவிட்டார்கள் என்பதாக எல்லா தனிநபர்களும் பேசுவோம். அதே போன்றுதான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டத்தார்களும் சொன்னார்கள், கால அஸ்ஹாபு மூசா இன்னால முதுரக்கும், மூசாவே நாம் மாட்டிவிட்டோம், நாம் மாட்டிக்கொண்டோம், எம்மை கொலை செய்ய. தனி நபரினுடைய ஈமான் சொன்னது, கல்லா, விடயம் அவ்வாறல்ல, நீங்கள் மறந்து விட்டீர்கள். இந்த இடத்தில் பிராவனினுடைய கூட்டம் எம்மை கொல்லப் போகிறது. முன்னால் கடல் இருக்கிறது, இரண்டு புறங்களிலும் மரணத்திற்கு மட்டியில் மாட்டிக்கொண்டோம் என்பதாக. நிச்சயமாக அல்லாஹ்வினுடைய உதவி நம்மிடத்தில் வரும், அல்லாஹ் எங்களோடு இருக்கிறார் என்பதாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன பிறகு எந்த கடல் மனிதனை மூழ்கடிக்குமோ அந்த கடல் இரண்டாக பிளந்து பாதை விட்டது. என் அன்பு சொந்தங்களே, அல்லாஹ் இயற்கையை மாற்றக்கூடியவன். என்னுடைய ஈமானினுடைய பலம் இறுதி வரையிலும் ஒரு உறுதியோடு இருந்தது என்றால் அல்லாஹு தஆலா இயற்கையை மாற்றுவான், இயற்கையினுடைய சூழலை மாற்றுவான். அதைத்தான் திருமறையில் அல்லாஹ் பல பக்கங்களில் பாடம் எடுக்கிறான். அல்லாஹுவான் நினைத்திருந்தால் அந்த கூட்டம் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது அந்த பிராவனை மண்ணால் மூழ்கிக் கொண்டு, மண்ணால் சுழி வாங்கிக் கொண்டு அந்த கூட்டத்தை காப்பாற்றி இருக்க முடியாதா? ஒரு கால் இவர்களிடத்தில் அல்லாஹ்வினுடைய படையாளர்களை இறக்கி பிராவனினுடைய கூட்டத்தை அழித்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் கூட்டத்தார்களையும் காப்பாற்றி இருக்க முடியாதா? அல்லாஹ் அப்படித்தான் வா வாடியானே என்பதாக இறுதி வரையிலும் இழுத்து வருவான், நொனி வரையிலும் இழுத்து வருவான். விழுந்தால் மரணம் என்று சொல்லக்கூடிய இக்கட்டான சூழலுக்கு அல்லாஹு தஆலா என்னை இழுத்து வருவான். அப்பொழுதும் நான் சொல்ல வேண்டும், ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல், அல்லாஹ் எனக்கு போதுமானவன், அவனே சிறந்த பாதுகாவலன் என்ற அந்த வார்த்தையை நான் பயன்படுத்த வேண்டும். என்னுடைய ஈமானை இறுதி வரையிலும் இழக்காமல் இருந்தேன் என்றால் எப்படிப்பட்ட சூழலையும் அல்லாஹ் ஏற்படுத்துவான் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அல்லாஹ்வை நீங்களும் நானும் எப்படி பார்க்கிறோம் தெரியுமா? எனக்கான ஒரு நோய் வந்துவிட்டால் முதலாவது நான் மருத்துவமனைக்கு செல்கிறேன், என் தாயிடத்தில் மருந்து போட்டு கேட்கிறேன், என்னுடைய தந்தையிடத்தில் மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல சொல்கிறேன். ஆனால் அல்லாஹ்வினுடைய தூதர் சொன்னார்கள், உங்களினுடைய செருப்பின் நாரந்தால் கூட முதலில் நீங்கள் கேட்கக்கூடிய இடம் உங்களையும் என்னையும் படைத்த அல்லாஹ்வாக இருக்கட்டும் என்பதாக. ஆனால் அல்லாஹ்வை நாம் ஒரு சாய்ஸாக வைத்திருக்கிறோம். எனது முதலாவது கரம் என்னை படைத்த எனது அல்லாஹ்வாக இருக்க வேண்டும். எனது முதலாவது உதவி என்னை படைத்த என்னுடைய அல்லாஹ்விடத்திலிருந்து நான் எதிர்பார்க்க வேண்டும். எத்தனையோ இயக்கங்கள் 3 நாட்களாக தலைவர்கள் வந்து செல்கிறார்கள், இயக்கத்தினுடைய நிர்வாகிகள் வந்து செல்கிறார்கள். யாரினுடைய உதவியும் நமக்கு வெற்றியை தேடித்தராது. ஒரே ஒரு உதவி மட்டும்தான் நிரந்தரமான வெற்றியாக இருக்கும். அந்த உதவி அல்லாஹ் என்பதை இங்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு தனிநபரும் எப்பொழுது உணர ஆரம்பிக்கிறோமோ, இன்ஷா அல்லாஹ் அடுத்த நொடியே யார் வந்தாலும் வராவிட்டாலும் இந்த கதவுகள் திறக்கப்பட்டு எமக்கான நீதிகள் கட்டாயமாக கிடைக்கும். அல்லாஹ் என்னிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறது, என் அடியான் முதலில் என்னை அழைக்க வேண்டும். அரசாங்கத்தை எல்லாம் ஒரு புறமை கட்டும், காவல்துறைகளை எல்லாம் ஒரு புறமை கட்டும், காவலர்களை எல்லாம் ஒரு புறமை கட்டும், நீதிபதிகளை எல்லாம் ஒரு புறமை கட்டும். அல்லாஹ் என்னிடத்தில் எதிர்பார்ப்பது, நீ முதலில் என்னை நம்பு, நீ முதலில் என் மீது தவக்கல் வை. எந்த நிலையில் இருந்தாலும் அல்லாஹ்வை தாண்டி எனக்கு யாராலும் உதவி செய்ய முடியாது என்ற அந்த உயர்வான எண்ணத்தை மனிதனே உன்னுடைய உள்ளத்தில் நீ ஏற்படுத்திக்கொள். அப்பொழுதுதான் நான் உனக்கு உதவி செய்வேன் என்பதாக அல்லாஹ்வினுடைய குர்ஆனில் அல்லாஹு தஆலா ஏராளமான சான்றுகளை உங்களுக்கும் எனக்கும் வழங்குகிறான். அல்லாஹ்வினுடைய கஜானாவின் மதிப்பு என்ன தெரியுமா? நான் அல்லாஹ்விடத்தில் கேட்கும் பொழுது அல்லாஹ் எனக்கு தந்துவிட்டு அல்லாஹ் அதனை எப்படி கருதுகிறான் தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இது நீண்டதொரு ஹதீஸ், அதில் ஒரு பகுதியை நபி அவர்கள் சொன்னார்கள், இன்ன அவ்வலக்கும் வ ஆகிரக்கும் வ இன்னக்கும் வ ஜின்ஸக்கும் காமு ஃபீ ஸஈதின் வாஹிதின். நபி அவர்கள் சொன்னார்கள், இன்ன அவ்வலக்கும், மனிதர்களிலிருந்து ஆரம்பத்தில் உள்ள ஆதம் அலைஹிஸ்ஸலாம், மறுமையினுடைய நாளுக்கு முன்னால் மரணிக்க போகிற மனிதன்,
அந்த இறுதி மனிதனிலிருந்து ஆரம்பித்து ஜின்கள் மனிதர்கள் என்று எல்லா படைப்பினர்களும் ஒரே இடத்தில் ஒன்று கூடுகிறார்கள். நன்றாக கவனிங்கள், ஒரே இடத்தில் ஒன்று கூடுகிறார்கள். அந்த எல்லா நபர்களும் அந்த இடத்தில் ஒன்று கூடி அல்லாஹ்விடத்தில் கரத்தை உயர்த்தி ஒவ்வொரு மனிதனும் தனக்கு என்ன வேண்டும் என்பதை அல்லாஹ்விடத்தில் கேட்க ஆரம்பிக்கிறார்கள். எல்லா நபர்களினுடைய அந்த விருப்பத்தையும் அல்லாஹ் தஆலா வாரி வாரி கொடுக்கிறான். எவ்வளவு மக்கள், ஒட்டுமொத்த மனித சமூகமும் ஜின் சமூகமும் படைப்பினங்கள் என்று இந்த உலகத்தில் எதுவெல்லாம் இருக்குமோ எல்லாத்தினுடைய தனிப்பட்ட தேவையும் அல்லாஹ் தஆலா அந்த இடத்தில் நிறைவேற்றி விடுகிறான். அதற்கு பிறகு அல்லாஹ் சொல்லுகிறான், எல்லாருக்கும் தேவையான நிலைகளை நான் நிறைவேற்றி விட்டேன். அப்பொழுது என்னிடத்தில் மீதம் தங்கி இருப்பது எது தெரியுமா? அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் உங்களினுடைய ஊசியை கடலில் முக்கி எடுத்தால் எந்த அளவிற்கு நீர் சொட்டு அந்த ஊசியிலிருந்து வடியுமோ அந்த அளவு கூட என்னுடைய கஜானாவிலிருந்து எதுவுமே குறைந்திடவில்லை. நீங்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்கும் போது திறந்த மனதோடு கேளுங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா பதிவு செய்கிறான். என் அன்பின் ஈமான் உறவுகளே, இதுதான் என்னையும் உங்களையும் படைத்த அல்லாஹ். அல்லாஹ்விற்கு பிறகுதான் என்னை பெற்றெடுத்த தாயும் தந்தையும், என்னுடைய குழந்தை குட்டிகள், என்னுடைய மனைவியும் என்னுடைய கணவரும் என்னுடைய வாழ்வாதாரமும் எல்லாமே என்னை படைத்த அல்லாஹ்விற்கு பிறகுதான் என்பதை நான் முதலில் உணர ஆரம்பிக்க வேண்டும். அல்லாஹ்விடத்தில் கேட்கும் போது, யா அல்லாஹ் எனக்கு இதை மட்டும் தாய் அல்லா என்று கேட்காமல், எனக்கு கார் ஓட்டுவதற்கு ஆசையாக இருந்தால் அல்லாஹ்விடத்தில் நான் விமானத்தை கேட்க வேண்டும். எனது ரப்பிடத்தில் நான் கேட்கும் பொழுது ஒரு கெஞ்சலாக கேட்கக்கூடாது, திறந்த மனதோடு எனது ரப்பிடத்தில் கேட்க வேண்டும். யா அல்லாஹ், நாளை எங்களுக்கு முடிவு வேண்டாம், நாளை இன்னைக்கு வேண்டாம், இன்று வேண்டாம், அடுத்த நொடி யா அல்லாஹ் இந்த இடத்தில் எங்களுக்கான நீதி கிடைக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் ஒவ்வொரு மனிதரும் முழு எண்ணத்தோடு கேட்போம் என்றால் கட்டாயமாக அல்லாஹ் வழங்குவான் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. எமக்கான பயம் என்ன தெரியுமா? அடித்து விடுவார்களோ, சற்று அவர்களுடைய ஆதங்கம் அதிகமாகி விடுமோ, நாம் வன்முறையில் ஈடுபட்டால் அவர்களுடைய தாக்குதல் அதிகமாகி விடுமோ? இல்லை என் அன்பு சொந்தங்களே, அல்லாஹ்வின் மீது ஈமான் வைத்து நீங்கள் எந்த செயல்பாடுகளில் இறங்கினாலும் சரியான முறைப்படி இறங்கினால் கட்டாயமாக எனது ரப்பு அல்லாஹ்வினுடைய வெற்றி வரும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் மாற்று கருத்தும் கிடையாது. இந்த இடத்தில் நீங்களும் நானும் பூட்டி வைக்கப்பட்ட ஒரு இடம் எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதாக அமர்ந்திருக்கிறோம். ஆனால் பலஸ்தீனத்தில் எத்தனை நாட்கள், எத்தனை தாய்மார்களினுடைய கண்ணீர்கள், எத்தனை தகப்பன்மார்களினுடைய கண்ணீர்கள், அவர்களினுடைய இழப்பை காட்டிலும் என்னுடைய இழப்பு பெரிதான இழப்பா என்பதை சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதில் ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். ஒரு மனிதர் ஓடி வருவார். பலஸ்தீனத்தினுடைய வீடியோவில் பார்த்தேன், இணையதளத்தில் நான் பார்த்தேன். ஒரு தகப்பன் ஓடி வருகிறார், அழுது கொண்டே இல்லை, சிரித்துக் கொண்டே ஓடி வருகிறார். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லிக் கொண்டே ஓடி வருகிறார். இரண்டு கைகளிலும் பைகளை வைத்துக் கொண்டு ஓடி வருகிறார். அவர் ஓடி வரும் பொழுது ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார், அல்ஹம்துலில்லாஹ், நான் என்னுடைய குழந்தையை பெற்றுக் கொண்டேன், என்னுடைய பிள்ளை எனக்கு கிடைத்து விட்டது என்பதாக இரண்டு கைகளிலும் பைகளை சுமந்தவனும் ஓடி வருகிறார். அங்கு இருந்த மக்கள் எல்லாம் ஆச்சரியத்தோடு பார்க்கிறார்கள். அனைவருக்கு ஏதேனும் புத்தியில் பிரச்சனை ஏற்பட்டு விட்டதா? கையில் பையை வைத்திருக்கிறார், ஆனால் குழந்தையை பெற்றுக்கொண்டேன் என்பதாக ஓடி வருகிறாரே என்று அவரை நிப்பாட்டி கேட்கிறார்கள். உங்களினுடைய குழந்தையை பெற்றுக்கொண்டேன் என்று கத்திக்கொண்டே ஓடி வருகிறீர்களே, எங்கே உங்களினுடைய குழந்தை என்பதாக சொல்லும் பொழுது அந்த தகப்பன் சொன்னார், இதோ நான் பையை வைத்திருக்கிறேனா இல்லையா, இதில் ரத்தம் அடிகிறது பாருங்கள், என்னுடைய குழந்தை, என்னுடைய உடல் உறுப்புகள் சிதைக்கப்பட்டு ரத்த வெள்ளத்தில் மிதந்து கொண்டிருந்தது, பிறக்கி எடுத்துக்கொண்டு வருகிறேன் என்பதாக சொன்னார். ஆனால் அவர் அப்போதும் பயன்படுத்திய வார்த்தை அல்ஹம்துலில்லாஹ், புகழனைத்திற்கும் சொந்தக்காரன், என்னை படைத்த என்னுடைய ரப்பு அல்லாஹ் என்று அவர் சொன்னார் என்றார். என் அன்பு சொந்தங்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, என்னுடைய உங்களினுடைய இழப்பை காட்டிலும் பலஸ்தீன மக்கள் ஒவ்வொரு நாளும் கண்ணீர்களும் இரத்தங்களும் அடிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். இன்று வரையில் உன்னுடைய பதிவு என்ன தெரியுமா? சுமார் 25,000க்கும் அதிகமான குழந்தைகளும் பெண்களும் ஆண்களும்
பெண்களும் கொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். எந்த நாடு முன்வரவில்லை. இஸ்லாமிய நாடு என்று சொல்லக்கூடிய சவுதியும் சரி துபாயும் சரி இப்படி சொல்லக்கூடிய எந்த நாடு முன்வரவில்லை. ஆனால் என்னுடைய நோக்கம் எல்லாம் பொருளாதாரத்தை சேர்க்க வேண்டும், வீடுகளை கட்ட வேண்டும், வாகனம் வாங்க வேண்டும் என்று பயணித்துக் கொண்டிருக்கிறோம். எந்த ஒரு இலக்குகளையும் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்விற்கு இழக்காமல். அதனால் இந்த போராட்டம் எல்லாம் அவர்களினுடைய இழப்பை ஒப்பிட்டு பார்க்கும் போது அவர்களினுடைய கால் தூசிக்கு சமமாகுமா என்று யோசிக்கக்கூடிய நிலையில் தான் இருக்கிறது. ஆனால் இந்த இடத்தில் வருவதற்கும் கூட பலர் விமர்சிக்கிறார்கள், பலர் குறை சொல்லுகிறார்கள். இல்லை என் அன்பு சொந்தங்களே, வாருங்கள், தொடர்ந்து வாருங்கள், நீதிக்காக குரல் கொடுப்போம். இந்த இடத்தில் அமைதியாக இருந்தாலும் அல்லாஹ்விடத்தில் கண்ணியத்தோடு தான் கருதப்படுவோம். ஏனென்றால் அநியாயம் இணைக்கப்பட்டு அதற்கான எதிர்குரல்களை நாம் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். இறுதி வரையிலும் ஒரே ஒரு விடயம்தான், இந்த அரசாங்கத்தின் மீதோ இந்த கூட்டங்களின் மீதோ இந்த தனிநபர்களின் மீதோ யாரின் மீதும் நம்பிக்கை வைக்க வேண்டாம். எந்த கட்சி தலைவரின் மீதும் எந்த இயக்கத்தினுடைய தலைவர் மீதும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீதும் தயவு செய்து நம்பிக்கை எல்லாம் இழந்து விடுங்கள். உங்களையும் என்னையும் படைத்து உருவாக்கி இத்தனை காலமாக வாழ வைத்த அல்லாஹ்வை மட்டும் முழுமையாக நான் நம்பக்கூடியவனாக இருந்தால், இங்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களும் நம்பக்கூடியவர்களாக இருந்தால் கட்டாயமாக எமக்கான அநீதிக்கு எதிரான நீதி கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஆகையால் உறுதியோடு இருப்போம். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹுவினுடைய உதவியை தாண்டி இந்த உலகத்தில் யாருடைய உதவியும் எனக்கு பதில் தராது. அல்லாஹுவினுடைய உதவி வேண்டும். அல்லாஹுவிடத்தில் கரத்தை உயர்த்துங்கள். யா அல்லாஹ், உன்னுடைய சமூகம் எல்லா இடங்களிலும் அடிக்கப்படுகிறது. யா அல்லாஹ், இஸ்லாத்தினுடைய பெயரால் எதனை செய்தாலும் அடிக்க வருகிறார்கள். மார்க்கத்தை சொல்லி எதனை பேசினாலும் தட்டி கேட்கிறார்கள். யா அல்லாஹ், எங்களுக்கான நீதி. ராணுவம் எங்களை கைவிட்டது, அரசாங்கம் எங்களை கைவிட்டது, காவலர்கள் எங்களை கைவிட்டார்கள். நாங்கள் எதனை எல்லாம் நம்பி மறந்தோமோ அதனெல்லாம் எங்களை விட்டும் கைவிட்டு விட்டது. எனக்கான விமோசனமும் எனக்கான விடியலும் எனக்கான நீதியும் உன்னிடத்தில் மட்டுமே இருக்கிறது. அல்லாஹ், எங்களுக்காக உதவி செய்து விடிய அல்லாஹ் என்பதாக நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் சஜிதாவில் கதறக்கூடிய நல்ல மக்களாக இறைவன் உங்களையும் என்னையும் ஆக்கட்டும். அல்லாஹ்விடம் துஆவில் கேளுங்கள். நீங்கள் உங்களுக்காக கேட்பதை தாண்டி, உங்களினுடைய குடும்பத்திற்காக கேட்பதை தாண்டி, ஒட்டுமொத்த மனித சமூகத்திற்கும் இஸ்லாமிய மக்களுக்காகவும் துஆ கேட்டு அந்த அடிப்படையில் வாழ்ந்து அதே அடிப்படையில் மரணிக்கக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்க வேண்டும். இறுதியாக ஒரே ஒரு திருமறையினுடைய வசனம் அல்லாஹ்வினுடைய குர்ஆன் பேசுகிறது. அல்லாஹ்வினுடைய குர்ஆன் பேசுகிறது. அல்லாஹு தஆலா திருமறையில் பேசுகிறான். இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ், யாரெல்லாம் அல்லாஹ்தான் என்னை படைத்தான், என்னை உருவாக்கினான், அல்லாஹ்தான் என்னுடைய இறைவன் என்று நம்பி சும்மஸ்தகாமு, அதிலேயே உறுதியாக இருப்பார்களோ, ததனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, அவர்களினுடைய மரண நேரம் வரும். எப்படிப்பட்டவர்கள், எந்த நிலை ஏற்பட்டாலும் அல்லாஹ்வால் ஏற்பட்டது, அல்லாஹ்தான் எனக்கு வழங்கினான், அல்லாஹ்வை மட்டுமே நான் வணங்குவேன், அல்லாஹ்விற்கு மட்டுமே அடிபணிவேன், நான் எதனை கேட்டாலும் என்னை படைத்த என்னுடைய அல்லாஹ்விடத்தில் மட்டுமே கேட்பேன் என்று யாரெல்லாம் கடைசி மரண நாள் வரையிலும் உறுதியோடு இருந்தார்களோ அந்த மனிதர்களினுடைய மரண நேரத்தில் அவர் மரண படுக்கையில் கிடப்பார். ததனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, வானத்திலிருந்து ஒரு மலக்குமார்கள் கூட்டம் இறங்குவார்கள். இறங்கி அந்த மனிதனுக்கு பக்கத்தில் வந்து சொல்லுவார்கள், சக்கராத்தினுடைய பயம், மரணத்தினுடைய பயம், மலக்குமார்களை கண்ட ஏக்கத்தில் அந்த மனிதனுடைய கண் சொருகி சக்கராத்தில் இருக்கக்கூடிய மனிதனுக்கு மலக்குமார்கள் பக்கத்தில் வந்து சொல்லுவார்கள், அல்லா தகாஃபு வலா தஹ்சனு, மனிதா மனிதா நீ பயப்படாதே. மனிதா, கபரினுடைய வாழ்க்கையை நினைத்து பயப்படுகிறாயா? கபரை நினைத்து பயப்படுகிறாயா? மன்னரை நினைத்து பயப்படுகிறாயா? மனிதனை நீ பயப்பட வேண்டாம், நீ கவலைப்பட வேண்டாம். உன்னுடைய குழந்தைகள், குடும்பங்கள், பொருளாதாரத்தை நினைத்து நீ பயப்படாதே, கவலைப்படாதே. அல்லா தகாஃபு வலா தஹ்சனு வஅப்ஷிரு பில் ஜன்னத்தி அல்லதி குன்தும் துஅதூன். எந்த அல்லாஹ்விற்காக வாழ்ந்து எந்த அல்லாஹ்விற்காக மரணிக்க நீ தயாராக இருக்கிறாயோ, ஆத்மாவே சுவனத்தின் பக்கம் இறைவன் சுப செய்தி சொல்கிறான், வெளியே வா என்பதாக அந்த மலக்குமார்கள் அந்த ஆத்மாவை அழைக்கும் பொழுது
அந்த ஆத்மா என்ன தெரியுமா? அப்பொழுதும் பயப்படும். அப்பொழுதும் அந்த மலக்குமார்கள் சொல்லுவார்கள், வஅபிஷிரு பில் ஜன்னத்தில் லதி குன்தும் துஅதூன் நஹ்னு அவுலியாஉக்கும் ஃபில் ஹயாத்தித் துன்யா வ ஃபில் ஆখিরা. மனிதனே பயப்பட வேண்டாம், வா வெளியே. உன்னுடைய கபரினுடைய வாழ்க்கையில் மலக்குமார்களாகிய நாங்கள் உங்களுக்கான நண்பர்களாக இருப்போம். நாளைக்கு மறுமையுடைய நாளிலும் உனக்கான நண்பர்களாக நாங்கள் இருப்போம். ஆத்மாவே வெளியே வா என்பதாக இறுதி வரையிலும் அல்லாஹ்விற்காக மட்டும் வாழ்ந்து மரணப்படுக்கையில் இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவிற்கு மலக்குமார்களை அல்லாஹ் நேரடியாக அனுப்பி சுபச்செய்தி சொல்வான் என்பதாக அல்லாஹ்வினுடைய குர்ஆன் பேசுகிறது. ஆகையால் என்ன சும்மஸ்தகாமு, இறுதி வரையிலும் நிலையான உறுதி என்று அல்லாஹ் பேசுகிறானோ அந்த உறுதியில் பேசக்கூடிய என்னையும் கேட்கக்கூடிய உங்களையும் எந்த மனித சமூகத்தினுடைய இஸ்லாமியர்கள் அல்லாஹ்விற்காக மட்டும் ஆளுவார்களோ அவர்களுடைய மரண நேரத்தில் அல்லாஹ் தஆலா இந்த நிலையை ஏற்படுத்த வேண்டும். நான் மரணிக்கும் பொழுது யா அய்யத்துஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா, அமைதி அடைந்த ஆத்மாவே என்று அல்லாஹ்வினுடைய மலக்குமார்கள் என்னை அழைத்து லப்பைக் யா ரப், இதோ ஆஜராகி விட்டேனே இறைவா என்று கூறி நல்ல நிலையில் என்னுடைய உடலில் இருந்து உயிர் பிரிய வேண்டும், உங்களினுடைய உடலில் இருந்து உயிர் பிரிய வேண்டும். நல்ல முஸ்லிம்களாக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய எல்லா நபர்களினுடைய உடலில் இருந்தும் இப்படிப்பட்ட நல்ல உயிர் பிரியக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் ஏற்படுத்தி தருவானாக. வாழ்க்கையில் பேசியதை நான் பின்பற்றக்கூடியவனாக, கேட்டதை நீங்கள் பின்பற்றக்கூடியவனாக வல்லவன் ரஹ்மான் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள வேண்டும் என்ற பிரார்த்தனையை பிரார்த்தித்தவனாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.